மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் 9 லிஸ்ட், டியூபிள்ஸ், செட் மற்றும் டிக்ஷனரி தொகுப்பு தரவினங்கள். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பகுதி ஆ, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது, தரவின தொகுதியின் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்க. விடை லூப். 2வது, லெட் லிஸ்ட் 1 ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் 2 4 6 8 10 எனில் பிரிண்ட் பிராக்கெட் லிஸ்ட் 1 பிராக்கெட்ல -2. இதோட விடை ஆன்சர் 8. 3வது, பின்வரும் எந்த செயற்கூறு லிஸ்டில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை கணக்கிட பயன்படுகிறது. விடை லென்த் பிராக்கெட். 4வது, if list equal to 10 20 30 40 50 எனில் list 2 equal to 35 இன் விடை ஆப்ஷன் இ 10 20 35 40 50. 5வது, if list equal to 17 23 41 10 எனில் list dot append 32 இன் விடை ஆப்ஷன் ஆவண்ணா. 6வது, பின்வரும் எந்த பைத்தான் செயற்கூறு ஏற்கனவே உள்ள லிஸ்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளை சேர்க்க பயன்படுகிறது. விடை ஆப்ஷன் இ எக்ஸ்டெண்ட் பிராக்கெட். 7வது, பின்வரும் பைத்தான் குறிமுறையின் விடை என்ன. விடை ஆப்ஷன் ஆவண்ணா. அடுத்து 8வது, பைத்தானில் டைப் செயற்கூறின் பயன் என்ன. விடை பைத்தான் பொருளின் தரவினத்தை கண்டறிய. 9வது, பின்வரும் எந்த கூற்று சரியானது அல்ல. விடை ஆப்ஷன் இ அண்ணா. 10வது, செட் A equal to 369 செட் B equal to 139 எனில் பின்வரும் நிரலின் வெளியீடு என்ன. விடை ஆப்ஷன் இ அண்ணா 1369. 11, பின்வரும் எந்த செட் செயல்பாடு இரண்டு செட்டுகளுக்கும் பொதுவான உறுப்புகள் நீங்களாக மற்ற அனைத்து உறுப்புகளையும் உள்ளடக்கியது. விடை சமச்சீரான வேறுபாடு. 12வது, பைத்தான் டிக்ஷனரியில் திறவுகோள்கள் எதனால் குறிப்பிடப்படுகின்றன. விடை கோலன். பகுதி ஆவண்ணா. 1வது கொஸ்டின், பைத்தானில் லிஸ்ட் என்றால் என்ன. விடை பக்கம் எண் 136. 136வது பக்கத்துல இந்த பாட ஸ்டார்டிங்ல லிஸ்ட் ஓர் அறிமுகம், அதுல செகண்ட் லைன் பைத்தானில் உள்ள அதுல இருந்து ஒரு 4வது லைன்ல இருக்கலாம் அப்படின்னு முடியும். அது வரைக்கும் 1வது கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. 2வது கொஸ்டின், லிஸ்ட் உறுப்புகளை பின்னோக்கு வரிசையில் தலைகீழாக எவ்வாறு அணுகுவாய். விடை பக்கம் எண் 139. 139வது பக்கத்துல பின்னோக்கு சுட்டு அந்த ஹெட்டிங்க்கு கீழே பைத்தான் அதுல இருந்து அழைக்கப்படுகிறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுவரை 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின், பின்வரும் பைத்தான் குறிமுறையில் எக்ஸின் மதிப்பு என்ன. எக்ஸின் மதிப்பு 4. 4வது கொஸ்டின், லிஸ்டின் டெல் மற்றும் ரிமூவ் செயற்கூறின் வேறுபாடுகள் யாவை. விடை பக்கம் எண் 144. 144வது பக்கத்துல லிஸ்டில் இருந்து உறுப்புகளை நீக்குதல், அதுல டெல் கூற்று அதுல இருந்து பயன்படுகிறது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு எடுத்துக்காட்டுன்னு போட்டு மை சப்ஜெக்ட் அதுல இருந்து மேக்ஸ் முடிய வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3 கிடையாது, 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 5வது கொஸ்டின், ஒரு டியூபிள்ஸ் எண்ணிக்கை உறுப்புகளுடன் உருவாவதற்கு தொடரியலை எழுதுக. விடை பக்கம் எண் 155. 155வது பக்கத்துல டியூபிள்ஸ் உருவாக்குதல் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே தொடரியல்னு ஒரு பாக்ஸ் குள்ள இருக்கும். அந்த பாக்ஸ் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க. 5வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 6வது கொஸ்டின், ஒரு பைத்தானில் செட் என்றால் என்ன. விடை பக்கம் எண் 160 161. 160வது பக்கத்துல செட்டுன்னு ஸ்டார்ட் ஆகுதா, இதுல அறிமுகத்துல அந்த பேரா ஃபுல்லா பைத்தானில் அதுல இருந்து பயன்படுகிறது இது வரைக்கும். அப்புறம் செட் உருவாக்குதல் அதுல நெளிவு அடைப்பு குறிக்குள் அதுல இருந்து தொடரியல்னு ஒரு பாக்ஸ் முடியுதா, இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு 161வது பக்கத்துல எடுத்துக்காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அது வரைக்கும் 6வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். பகுதி இ, அனைத்து வினாக்களுக்கும் இடையிலி. 1வது கொஸ்டின், லிஸ்ட் மற்றும் டியூபிள்ஸ் ஒப்பிடுக. விடை பக்கம் எண் 154. 154வது பக்கத்துல 9.2.1 லிஸ்ட் மற்றும் டியூபிள்ஸ் ஒப்பீடு, அதுல 3 பாயிண்ட் இருக்கும். லிஸ்டின் உறுப்புகளை அதுல இருந்து விரைவானது, இந்த 3 பாயிண்ட்டுமே சிறுவினா 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர்.
ரெண்டாவது கொஸ்டின் ஷார்ட் பற்றி சிறுகுறிப்பு வரைக. விடை பக்கம் எண் 149. 149வது பக்கத்துல ஷார்ட்னு சொல்லி ஆரம்பிக்கும். அதுல இருந்து இந்த வெளியீடு முடிகிற வரைக்கும் சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பின்வரும் குறிமுறையின் வெளியீடு என்ன? இதோட அவுட்புட் 1, 2, 4, 8, 16. நாலாவது கொஸ்டின் டெல் மற்றும் கிளியர் செயற்கூறுகளுக்கு இடையேயான வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 168. 168வது பக்கத்துல இந்த எடுத்துக்காட்டு பாக்ஸுக்கு கீழே பைத்தான் அதுல இருந்து இந்த பாக்ஸ் முடிகிற வரைக்கும் தொடரியல் இருக்கா, இது முடிகிற வரைக்கும் சிறுவினா நாலாவது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின் பைத்தானின் செட் செயல்பாடுகளை பட்டியலிடுக. விடை பக்கம் எண் 161 இருந்து 164 வரைக்கும். 161வது பக்கத்துல செட் செயல்பாடுகள், அதுல கணிதத்தில் அதுல இருந்து பயன்படுத்தலாம் வரைக்கும், அடுத்து ஒட்டுன்னு எழுதி அதுல இருந்து உள்ளடக்கும் இது வரைக்கும். அதுக்கடுத்துதான் இந்த படத்துக்கு கீழே இந்த ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ்ல அடுத்த ஹெட்டிங் வெட்டு, இது 2 செட்களின் பொதுவான உறுப்புகளை உள்ளடக்கியது. இந்த ஹெட்டிங்க்கு நெக்ஸ்ட் பேஜ்ல பைத்தானில் இருந்து பயன்படுகிறது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹெட்டிங் வேறுபாடு, இது முதல் அதுல இருந்து தவிர்க்கிறது வரைக்கும். அதுக்கடுத்து பைத்தானில் செயற்குறி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 164வது பக்கத்துல சமச்சீரான வேறுபாடு, இது 2 செட்டில் அதுல இருந்து உள்ளடக்கியது வரைக்கும். அதுக்கடுத்து கீழே ஒரு 2 லைன் இருக்கும், இந்த 2 லைன் வரைக்கும் சிறுவினா 5வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 6வது கொஸ்டின் லிஸ்ட் மற்றும் டிக்ஷனரி இடையேயான வேறுபாடுகள் யாவை? விடை பக்கம் எண் 169. 169வது பக்கத்துல லிஸ்ட் மற்றும் டிக்ஷனரி இடையேயான வேறுபாடு ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். இந்த 3 பாயிண்ட்டுமே சிறுவினா 6வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். பகுதி இ அனைத்து வினாக்களுக்கும் விடையடி. 1வது கொஸ்டின் லிஸ்டில் ஒரு உறுப்பை சேர்ப்பதற்கான பல்வேறு வழிகள் யாவை? பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 143 இருந்து 145 வரைக்கும். 143வது பக்கத்துல லிஸ்டில் உறுப்புகளை சேர்த்தல், அதுல ஸ்டார்டிங்ல இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 145வது பக்கம் 144 ஃபுல்லா எழுதிட்டு 145ல லாஸ்ட் முடிகிறது வரைக்கும் 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் ரேஞ்சின் நோக்கம் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 146, 148. 146வது பக்கத்துல 9.1.9 ஹெட்டிங்கு கீழே ரேஞ்ச் என்பது இதுல இருந்து மார்க் பண்ணி 147வது பக்கம் ஃபுல்லா எழுதணும். 148ல வெளியீடுன்னு முடியுதா, இந்த ஹெட்டிங்க்கு மேல வரைக்கும் 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் பின்னலான டியூப்பிள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 159. 159வது பக்கத்துல பின்னலான டியூப்பிள்ஸ் அதுல பைத்தானில் அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த வெளியீடுன்னு முடிகிற வரைக்கும் 3வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பைத்தானில் உள்ள பல்வேறு செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. விடை பக்கம் எண் 161 இருந்து 165 வரைக்கும். 161ல செட் செயல்பாடுகள் இதுல இருந்து 162வது பக்கம் ஃபுல்லா எழுதணும். அடுத்து 163வது பக்கம் ஃபுல்லா எழுதணும். அதுக்கடுத்து 164வது பக்கத்துல இருக்கிறது ஃபுல்லா எழுதினதுக்கு அப்புறமா 165வது பக்கத்துல பயன்படுத்தப்பட்ட நிரல் அதுக்கு மேல முடிகிற வரைக்கும் 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.